This is Dina from AutoKite. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இபிஎஸ்சி இசிஎம்மு அப்புறம் பிசிஎம் போர்டு எப்படிலாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரைனிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம், ரிப்பேர் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லா மல்டி பிராண்ட் வெஹிக்கிளுமே நாங்கள் இங்கே பண்ணுறோம். ஸோ அடுத்தது நாங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா 1 இயர் மட்டும் தான் இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணிட்டு எங்களோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் தான் நாங்கள் இறலான் இருக்கோம். ஸோ இப்போ R&D அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எதில் R&D பண்ணிட்டுருக்கோம்னு கேட்டிங்கன்னா கேன்லலாம் பண்ணிகிட்ருக்கோம். கேன் நெட்வொர்க் வந்து எப்படி ஆசிலோஸ்கோப் வச்சு டயக்னாஸ் பண்ணுறது, ப்ரெஷர் வேவ் ஃபார்ம்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் புக்காக ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இபிஎஸ் மாடியூல்ஸ்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது, பிசிஎம் போர்டு வாட்டர் டேமேஜ் ஆன பிசிஎம் போர்டெலாம் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே சர்வீஸாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம், கிளாஸஸாகவும் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட் வந்து கரியாஞ்சாவடியில் இருக்குது. நாங்கள் வந்து அப்படியே லைவாக எங்களோட கராஜில் எடுக்கிறதுனால வந்து எனக்கு லைவாக வர ஃபால்ட்டை வச்சு 10 பேர் மட்டும் தான் எடுக்கிற ஒரு பேட்சுக்கு அந்த 10 பேருக்கு தான் சொல்லித்தர முடியும் ஒரு மாதத்துக்கு. ஸோ எக்ஸஸாக யாரையும் எடுக்கிறதாகவும் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எங்களை. என்னென்ன கோர்சஸ்லாம் கற்றுலாம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மாடியூல் ரிப்பேரிங் மெயின், அப்புறம் வந்து இசிஎம் போர்டு மாடியூல் ரிப்பேரிங். எப்போ பார்த்தா மாடியூல் ரிப்பேரிங்னு மட்டுமே எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம அதை மட்டும் கவர் பண்ணல, வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக்கும் கவர் பண்ணுறோம். ஒரு வண்டியில் வந்து ஃபால்ட் வரது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒயரிங் இன்டெகிரிட்டிலாம் எப்படி செக் பண்ணுறது வித்தின், ஏன்னா டைம் தான் மணி, அந்த டைமை வந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம், அதுதான் வந்து டயக்னாஸ்டிக் ஃபீல்டில் வந்து பணமாக்க முடியும். ஸோ அடுத்தடுத்து அதை நம்ம எப்படிலாம் வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் வந்து முடிக்க முடியும், பைபாஸ் டெஸ்டிங்லாம் எப்படி பண்ணுறது, ஒரு சென்சாரே இல்லைனா கூட அந்த சென்சார் மாரி ஜென்ரேட் பண்ணி எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நாங்கள் இங்கே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடாஸ் சிஸ்டம் பற்றி நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அடாஸ் சிஸ்டம் முடித்த உடனே அடாஸ் டெவலப்மெண்டல், அதுக்கடுத்து வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபால்ட்டெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அதையும் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். கோர்ஸ் மொத்தம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கோர்ஸு, 30 டேஸு. 30 டேஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி 5 டேஸ் வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த 5 டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா காலை டைமிங் தான், 9 to 5. அந்த டைமிங்லேயே வந்து உங்களுக்கு நான் என்னெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறனோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்துருவேன். ரெஸ்டர்னா என்ன, டயோட்னா என்னன்றதுல இருந்த விட ஓபிடி சிஸ்டம்னா என்ன, ஒரு சென்சார் எப்படி வேலை செய்யுது, அந்த சென்சாருக்கு என்னென்ன இன்புட்லாம் இருந்தால் அது வேலை செய்யும் அப்படின்றது வரைக்கும் நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வெளிய ஊர்லேருந்து எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம கோர்ஸ் வந்து பண்ணலாம், இங்கே டேரெக்டாக வந்து படிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் எதுவும் கண்டக்ட் பண்ணல, ஆஃப்லைன் தான். ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணால் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்காது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் ஆஃப்லைன் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுறேன். இங்கே பக்கத்துலேயே ஹாஸ்டல்ஸ் தண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நாங்கள் பண்ணி தர முடியும் எங்களால். அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் தான். அந்த 10 பேர் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நாங்களே சொல்லிவிடுவோம் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கங்க. இதை வந்து ஸ்லாட்டை வந்து நாங்கள் 10 ஸ்லாட்டாக பிரிச்சிருக்கோம். அந்த 10 சீட்டையும் வந்து ஒரு அமௌண்ட் கட்டி நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டி புக் பண்ணுற மாதிரி. ஏன்னா எனக்கு இனிஷியல் அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் எனக்கு அந்த 10 பேருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சு அசம்பிள் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா இப்போ ஆள் வராத பட்சத்தில் நான் வந்து எல்லாத்தையுமே நான் தர முடியாதுல்ல. வந்தால் மட்டும்தான் எனக்கு எவ்வளோ சீட் அலாட் ஆகுதோ அவ்வளோ சீட் ஏற்றப்போ தான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைனா ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து டயக்னாஸ்டிக் டிசைன் இன்ஜினியர், டயக்னாஸ்டிக் அல்காரிதம் இன்ஜினியர் R&Dயில் எடுப்பாங்க. நம்மளுக்கு எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெனால்ட் நிசான் இருக்குது, மகேந்திரா இருக்குது, அப்புறம் அசோக் லேலண்ட் இருக்குது, கேட்டர்பில்லர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாடா மோட்டார்ஸும் வரோம், ராயல் என்ஃபீல்டும் இருக்காங்க. ஸோ இவங்க கம்பெனிஸ்லாம் வந்து இன்டர்வியூஸ் வந்து எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி டைப் வந்து இன்டர்வியூஸ் கேட்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கு அட்லீஸ்ட் அவங்க ஒரு டிப்ளமோவோ ஒரு டிகிரியோ முடிச்சிருந்தா நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களும் அப்படி நம்ம அனுப்பிச்சி விட முடியும். அது மெயினாக இந்த கோர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும், எம்பர்டட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது. நம்ம வந்து ஐஓடி டெவலப்பர்லாம் கிடையாது, நம்ம ஐஓடி டெவலப்பர்லாம் சொல்ல போகிறது இல்லை. எப்படி ஒரு ஆசிலோஸ்கோப் வச்சு வேவ் ஃபார்ம் வச்சு எப்படி ஃபால்ட்டாக ரெக்டிஃபை பண்ணுறது, ஒரு சென்சாரோட இன்புட் என்ன, அது இன்புட் கொடுத்து அது எந்த மாதிரி அவுட்புட் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ இதில் வந்து கோடிங்கு ப்ரோக்ராமிங்கு அதெல்லாம் கிடையாது. இதில் ப்ரோக்ராமிங் கால்ஸ் தனியாக வச்சுருக்கேன். அது வந்து கேட்டாகி கேடிஎம் பெஞ்ச், இந்த இசிஎம் எப்படி க்ளோன் பண்ணுறது, ஒரு மெக்கானிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது மாதிரி கோர்சஸ் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதாண்டி உங்களுடைய ஷாப்பில் சர்வீசஸ் என்னென்ன? நம்ம சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுடி இது ரேடியோ மாடியூல் தான் கொடுத்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இதுக்கு ஸ்பேரே எங்கேயும் கிடையாது. பட் நாங்கள் ட்ரை பண்ணி ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஸ்பேர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம் போர்டு, பிசிஎம் போர்டு, டிசிஎம்மு, ஏபிஎஸ்சில் வந்து ரிமூவல் டைப் மட்டும் பண்ணுறோம், நான் ரிமூவல் வந்து பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக் மாடியூல் வந்து செமி செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த செமி செக்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோ ப்ராசஸருக்கு மேலே வந்துன்னா அந்த ஏர்பேக் நம்ம ரெடி பண்ண முடியாது. என்ன தான் பண்ணோம், ஏன்னா ப்ராசஸரே வந்து அது ரேட் அதிகம். அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம புதிய ஏர்பேக்கை வாங்கி போட்டுடலாம். ஸோ அதனால் வந்து எதை ரெடி பண்ண முடியாதுன்றதை நாங்கள் இங்கேயே பார்த்து செக் பண்ணிவிட்டு சொல்லிவிடுவோம். அதை நாங்கள்
சார் நான் ஆட்டோகேட்லேருந்து சதீஷ். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா டூல் யூஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இது பிசிஎம் டூலுன்னு சொல்லுவோம். இது கேடாக், கேடிஎம் பெஞ்ச் அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ரீட் பண்ணி ரைட் பண்ணுற ப்ராசஸர், இந்த மாதிரி டூல் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேடாக்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எப்படி ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுற டூல். உங்களுக்கு மேபி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கவரேஜபிளாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா ஓன்மேடாக ப்ராசஸ் பண்ணலாம். எப்படிலாம் இது ஒர்க் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு எங்கள் கேரேஜில் பார்த்தீங்கன்னா கார் இருக்கும். அந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா டெமோவாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெமோவாக கொடுப்போம் இந்த எல்லா டூலுமே. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 55,000 சார்ஜ் பண்ணுறோம். 30 days நம்மளுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கும். மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் கம்பல்சரி இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மாதிரி வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் நான் படிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. இதில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக ஒரு கேரேஜும் வச்சு ரன் பண்ணலாம். இந்த செக்டாரை பற்றி வரைக்கும் இசிஎம் ரிப்பேர், கார் டயக்னாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டிலையும் பெரிய இந்தியா வைஸ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இது எப்படி ரன் ஆகுன்றது யாருக்கும் பேசிக்காக தெரியாது. நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே, எக்ஸாம்பிள் இப்போ கேடாக்னு சொன்னேன், இந்த கேடாக ரீட் பண்ணி ரைட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 சார்ஜ் பண்ணுறாங்க. பேசிக்காக ஒரு இசிஎம் ரிப்பேர் பண்ணாலே ஒரு 5,000 வரும். அந்த மாதிரி ஓனாக நீங்கள் கேரேஜும் வச்சுக்கலாம். இல்லை பிரதர் நான் 10th படிச்சிருக்கேன், +1 +2 முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா IOSS சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளுடைய ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் வந்து கரையாஞ்சாவடியில் லொக்கேட் ஆயிருக்கு. கரையாஞ்சாவடியிலேருந்து வந்தீங்கன்னா வெத்தல் தோட்டம்னு சொல்லுவாங்க. அதில் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் முன்னாடி வர ரைட் சந்தில் வந்து இருக்கோம் நாங்கள். அடுத்தது இது வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நினைக்கலாம் நீங்கள். இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சினாலும் இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது இதில். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.